ஹார்ட் சம்மந்தப்படாம எந்த ஒரு காரியமும் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது இல்லை. ஏன்னா ஈஸியா அச்சீவ் பண்ண முடியாத கிரியேட்டிவா நீங்க கொடுக்கக்கூடிய விஷயம் தான் உங்களுடைய லைஃப் பர்பஸே. ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறது ஒரு மனுஷ ரூபத்தில எல்லாம் இருக்க போறது கிடையாது, அது இல்லை. ஆனா அவங்களுக்கு அரூபமான ஒரு உருவம் இருக்கு. ஆர்க்கேஞ்சல் சாமுவேல் பத்தி அதுவும் ஹார்ட் எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறத பற்றியும் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. நம்ம வீட்டில் வந்து நம்ம அப்பா நம்ம கூட இருந்தால் நமக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருக்கும் இல்லையா? நம்ம எதை பற்றியாவது கவலைப்படுவோமா? கவலைப்பட மாட்டோம்ல. அந்த மாதிரி ஒரு உணர்வு கண்டிப்பாக ஏஞ்சல்ஸ் பக்கத்தில் இருக்கும்போது இருக்கும். முதல் தடவை பண்ணும்போது வித்தியாசம் தெரியல அப்படின்னா இந்த செகண்ட் டைம் தேர்ட் டைம் பண்ணும்போது 100% உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து கண்ணால் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க, உங்களால் உணர முடியும். அனைவருக்கும் வணக்கம். நான் ஷாலினி, ஸ்பிரிச்சுவல் டீச்சர், ரேக்கி மாஸ்டர், இன்னும் டிவைன் எனர்ஜிஸ் உடைய ஸ்பிரிச்சுவல் மென்டர். ஓகே, இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு ஏஞ்சல் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஏஞ்சல் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஏன்னா ஏஞ்சல்ஸோடைய பிளெஸிங்ஸோட நான் இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது ஆர்க்கேஞ்சல் சாமுவேல் அப்படிங்கிற ஒரு ஆர்க்கேஞ்சலை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். ஏன்னா எல்லா விதமான விஷயங்களுமே நம்மளுடைய ஹார்ட் சம்மந்தப்பட்டு தான் நடக்குது. ஹார்ட் சம்மந்தப்படாமல் எந்த ஒரு காரியமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது இல்லை. ஏன்னா ஹார்ட் தான் வந்துட்டு பேஸ். ஸோ நம்மளுடைய இமோஷன்ஸ் எந்த அளவுக்கு பாதிப்பாக இருக்குது, இல்லை எந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மாட்ரேட்டாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தது தான். ஏன்னா இந்த ஹார்ட் சக்கரா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும், ஈவன் மனுஷனுக்கு மட்டும் இல்லைங்க, அது வந்து செடி கொடிகளுக்கும் இருக்குது, விலங்குகளுக்கும் இருக்குது, எல்லாத்துக்குமே இந்த ஹார்ட் சக்கரா வந்துட்டு ரொம்ப அருமையாக வேலை செஞ்சால் மட்டுமே தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த படிகளுக்கு கடந்து போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான எனர்ஜி சென்டரை பற்றி தான் நான் இப்போ அவங்க சொல்ல போகிறேன். இந்த ஹார்ட் சக்கரா அப்படிங்கிறது என்னென்னா எப்பொழுதுமே ஒருத்தருடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் அது இல்லையா? கோபமாக இருக்காங்களோ, இல்லை சந்தோஷமாக இருக்காங்களோ, துக்கமாக இருக்காங்களோ, இந்த மாதிரி பல வகையான உணர்வுகள். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய ஹார்ட் எனர்ஜி இன்டைரக்டாக கனெக்ட் வித் அவர் பாஸ்ட் லைஃப்ஸ். சொல்லப்போனால் நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ். ஸோ பாஸ்ட் லைஃப்ஸு, தென் வந்து ஆன்செஸ்டர்ஸ், இது இவங்களுடைய அந்த இமோஷனல் எனர்ஜிஸ் இருக்கு இல்லையா? அந்த எனர்ஜிஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி இந்த பர்த்தில் இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கார்ட் கனெக்ஷனை உருவாக்குறது எது அப்படின்னா இந்த ஹார்ட் சக்கரா தான். பிகாஸ் நம்மளுடைய எனர்ஜி சென்டர்ஸில் வந்து ஹார்ட் எனர்ஜி இல்லை அதர் எனர்ஜிஸ் எல்லாமே டெம்பரவரியாக ஒரு அட்மாஸ்பியரில், அதாவது பிராணா எனர்ஜியை வந்துட்டு உள்ளே எடுத்துக்குது, ஆரோக்கியம் கொடுக்குது அப்படின்னு ஒரு வகையில் இருந்தாலும் கூட இன்னொரு பார்ட் ஆஃப் த விஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து கார்ட் கனெக்ஷன் சொல்லக்கூடிய அதிர்வலைகளை மிகப்பெரிய அளவில் தாங்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு நூல் வந்து நம்மளை போட்டு கட்டி போடுறதுக்கும் ஒரு திக்கான கயிறு போட்டு கட்டி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஹார்ட் எனர்ஜியில் ஏற்படக்கூடிய அதிர்வலைகள் வந்து அந்த திக்கான கயிறு மாதிரி நல்ல பின்னி பிணைஞ்சு இருக்கும். எங்கே இருந்து அப்படின்னா உங்களுடைய முன்பிறவி பலன்கள்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரீவியஸ் பர்த்து, தென் வந்து ஆன்செஸ்டர்ஸு, நீங்கள் இதுக்கு முன்னாடி செய்த நல்லது கெட்டது அந்த மாதிரி விஷயங்கள். அதாவது இப்போ நம்ம சொல்கிறது வந்து நல்லது கெட்டது அப்படிங்கிறது வந்து நீங்கள் டே டு டே லைஃப்பில் செய்கிறத பற்றி நான் பேச வரல. அது என்னென்னா நாங்கள் வந்து புண்ணியம் தேடுறதுக்கு தான் வந்து நிறைய பேருக்கு அன்னதானம் போடுறோம், ஏழை மக்களுக்கெல்லாம் நம்ம காசு கொடுக்குறோம், சாப்பாடு வாங்கி தரோம், தென் வந்து படிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. அது வந்து ஒரு வகை. நான் சொல்கிறது வந்து உங்களுடைய லைஃப் பர்பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போது இந்த பிறவியில் உங்கள் லைஃப் பர்பஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கலாம், இல்லை போலீஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஊரை பாதுகாக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பஞ்சாயத்து முறைகள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ஒரு டெய்லரிங், அதாவது ஒரு ஆடை அலங்காரம் பண்ணுறவங்களா இருக்கலாம், அதில் ஒரு ஹையஸ்ட் பொசிஷன் போக வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கலாம். பட் என்ன, உங்கள் லைஃபோட பர்பஸ் வந்து இதுதான். அதாவது நீங்கள் என்ன ஒரு துறையில் நீங்கள் இருக்கீங்களோ அதில் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியாத கிரியேட்டிவாக நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம்தான் உங்களுடைய லைஃப் பர்பஸே.
ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறோம் நம்ம வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுதான் நம்ம லைஃப் பர்பஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது வந்து சாதாரணமாக நடக்கிற விஷயங்கள். பட் லைஃப் பர்பஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு சோலுக்கும் அந்த சோல் வந்து அது தாங்கி வந்திருக்கக்கூடிய குணங்கள், அதாவது மரபு வழியாக வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, இது மரபு வழியாக வருது, ஜெனட்டிக் வழியாக வருது அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கேரக்டர்ஸ், அந்த மாதிரி ஜாப் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த இது இருக்குது. இது வந்து ஹார்ட் எனர்ஜியோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடியது. ஸோ இந்த ஹார்ட் எனர்ஜிங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். பட் இந்த ஹார்ட் எனர்ஜியோட தான் நம்மளுடைய ஏஞ்சல்ஸும் கனெக்ட் ஆவாங்க. மோஸ்ட்லி ஏஞ்சல்ஸ் கனெக்ட் ஆகிறது ஹார்ட் எனர்ஜியில். ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஆர்கேஞ்சல் ஷாமுவேல் அப்படிங்கிற ஒரு ஆர்கேஞ்சல் இருக்காங்க. அந்த ஏஞ்சல் வந்து அன்புக்கு அதிபதி. அதாவது நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸு, ரிலேட்டிவ்ஸு, ஈவன் நம்மளுடைய பெட்ஸு, நம்ம செய்கிற ஜாப் இல்லையா, எதை எடுத்தாலும் சரி. இப்போது இங்கே இந்த ஒரு பூச்செடி இருக்குது, இது ஒரு பிளாஸ்டிக் பூச்செடி தான். ஆனால் இந்த ஃப்ளவர் பாட்டு வந்து நான் வாங்கி ஒரு 10 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 இயர்ஸாக வந்து நான் இதை நான் வச்சுருக்கேன். பட் ஏன் இதை இவ்வளோ பத்திரமா வச்சுருக்கணும் அப்படின்னா, இந்த பாட் மேலே எனக்கு இருக்கிற அன்பு தான் உண்மையாகவே. பிகாஸ் இந்த பாட் வந்து இதை பார்க்கும்போது என் மனசு ரொம்ப அமைதியாகும். ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே போல் உங்கள் வீடுகள்லேயும் உங்ககிட்டையும் நிறைய பொருள்கள் இருக்கும், இல்லை கூட இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கனெக்ட் பண்ணுறது என்னென்னா நம்ம ஹார்ட் எனர்ஜி தான். ஸோ அப்படிப்பட்ட ஹார்ட் எனர்ஜியை ரொம்ப ரொம்ப அருமையாக ஆக்டிவாக வச்சுக்கணும். அந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு பிரச்சனைகள் வருது அப்படின்னா இட்ஸ் லீட்ஸ் டு டிசீஸ், இட்ஸ் லீட்ஸ் டு சிக். அந்த மாதிரி, அதாவது ரொம்ப பெரிய பெரிய காரியங்கள், பெரிய பெரிய நோய்வாய்ப்படுறதுக்கு இது வந்து காரணமாக இருக்கும். ஸோ ஹார்ட் எனர்ஜியை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் நம்ம. பிகாஸ் இந்த ஹார்ட் எனர்ஜியை கிளியர் பண்ணுறதுக்கு ஆர்கேஞ்சல் ஷாமுவேல் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. பிகாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறது இதை வந்து ரிலீஜியஸாக வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே பேர் இங்கிலீஷில் இருக்குங்கிறதுக்காக இது வெஸ்டர்ன்ஸ் இது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். இது வந்து யூனிவர்சல் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் யூனிவர்சல் ஏஞ்சல்னும் போது ஆர்கேஞ்சல் ஷாமுவேல் என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய ஓன் ஃப்ரீக்வன்சி. பிகாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறது ஒரு மனுஷ ரூபத்திலெல்லாம் இருக்க போகிறது கிடையாது, அது இல்லை. ஆனால் அவங்களுக்கு அரூபமான ஒரு உருவம் இருக்குது. அப்படிப்பட்ட அரூபமான உருவம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், அரூபம்னா ஒரு காற்று போல உருவம், கண்ணுக்கு தெரியாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது இல்லையா. ஸோ டிரான்ஸ்பரன்சி கண்ணுக்கு தெரியாது, இன்விசிபிள், பட் we can feel them, நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து நம்ம பக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். எப்படின்னா நம்ம பக்கத்தில் வந்து ஒரு வார்மாக, அதாவது ஒரு வெதுவெதுப்பான ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும். இப்போது நம்ம வீட்டில் வந்து நம்ம அப்பா நம்ம கூட இருந்தால் நமக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருக்கும் இல்லையா. நம்ம எதை பற்றியாவது கவலைப்படுவோமா? கவலைப்பட மாட்டோம்ல. அந்த மாதிரி ஒரு உணர்வு கண்டிப்பாக ஏஞ்சல்ஸ் பக்கத்தில் இருக்கும்போது இருக்கும். ஃபெதர்ஸ் சில நேரங்களில் கிடைக்கும். அதாவது சின்ன சின்ன பறவைகளோட வெள்ளை கலர் ஃபெதர்ஸு, ப்ரௌன் கலர் ஃபெதர்ஸு, மஞ்சள் கலர் ஃபெதர்ஸு, இந்த மாதிரி ஃபெதர்ஸு அடிக்கடி பட்டர்ஃப்ளைஸ் வந்து நம்மளை சுற்றி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். மோஸ்ட்லி வந்து பட்டர்ஃப்ளைஸ் வந்து வராத இடங்கள்ல திடீர்னு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தென் வந்து மியூசிக்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கிருந்தோ வந்து டக்குன்னு ஒரு நல்ல சாஃப்டான மியூசிக் கேட்க ஆரம்பிக்கும். தென் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும், ரொம்ப இனிப்பான வாசனை அடிக்க ஆரம்பிக்கும். எதுவுமே குக்கிங் எல்லாம் இல்லாத இடத்துல ஜஸ்ட் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ள அந்த வாசனை அப்படியே வந்துட்டு போகும். பிகாஸ் இதெல்லாம் வந்து ஏஞ்சல்ஸுடைய ப்ரெசன்ஸ் நம்ம பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ் தான் இதெல்லாம். ஏன்னா நிறைய பேர் ஏஞ்சல் கிளாஸில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணினவங்க சொல்லுவாங்க, மேம் எங்கள் வீட்டில் இப்போ வந்து ஆர்கேஞ்சல்ஸ் வந்து இருக்கிறத எங்களால் உணர முடியுது. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் தனியாக இருக்கிற மாதிரியே நாங்கள் ஃபீல் பண்ண முடியறதில்ல. பட் கூட வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அது ஈஸியாக எங்களால் அச்சீவ் பண்ண முடியுது. எங்களுக்கு ஈஸியாக காரியங்கள் நிவர்த்தி ஆகுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் கமெண்ட்ஸ் வந்து நமக்கு வரும். ஏன்னா ஏஞ்சல்ஸ் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க தான். அதனால தான் ஆர்கேஞ்சல் ஷாமுவேல் பற்றி அதுவும் ஹார்ட் எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறத பற்றியும் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லிகிட்ருக்கேன் உங்ககிட்ட. பிகாஸ் ஆர்கேஞ்சல் ஷாமுவேல்
அவங்களுடைய ஃப்ரீக்வன்சியான பிங்க் லைட் எனர்ஜியை வந்துட்டு நீங்கள் எப்போ ஏஞ்சல் கூட கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுறீங்களோ, அப்போது அந்த ஃப்ரீக்வன்சி உங்ககிட்ட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலியே வந்து அந்த லவ் எனர்ஜியோட சந்தோஷமாக இருக்க முடியும். பிகாஸ் ஆர்கேஞ்சல் ஷாமுவேல் வந்து லவ் காட்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஏஞ்சல்ஸ் ஆஃப் லவ் அதுதான் அவங்களுடைய ரியல் நேம். பிகாஸ் ஹார்ட்டோட கனெக்ட் ஆகிறதுனால நம்மளுடைய இமோஷனல் பாண்டிங்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுவாங்க. ஏன்னா இமோஷனல் பாண்டிங்கை கட் பண்ணுறது அப்படிங்கிறது ஹெல்த்தி பாண்டிங் கிடையாது. பிகாஸ் நான் இந்த சாப்டரில் நான் பேசுகிறது எல்லாமே நீங்கள் இது வரைக்கும் கேட்காத விஷயமா கூட இது இருக்கலாம், புதுசாக கூட இருக்கலாம். பட் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பேருக்கு வந்து நமக்கு வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்ன? அளவுக்கு அதிகமான கோபம், அளவுக்கு அதிகமான டிப்ரெஷன், வெஞ்சன்ஸு இல்லையா, ஜெலஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதனால அந்த எனர்ஜியெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும்? நம்ம ஹார்ட்டில் தானே ஸ்டோர் ஆகும். ஸோ ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் பாருங்கள், ஒரு ஸ்டேஜில் ரொம்ப கோவப்பட்டவங்களா இருப்பாங்க. யார்கிட்டையுமே ஒரு அமைதியான மனநிலையை காமிக்காதவங்களா இருப்பாங்க. அப்படியே காமிச்சிருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிற கவலைகளை அடக்கி வச்சு அதை இமோஷனல் நாட்ஸாக உருவாக்கி அது மிகப்பெரிய அளவில் ஹெவினஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஹார்ட் ப்ராப்ளமே வரும். அதே போல தான் கிட்னிஸும் அதே மாதிரி தான். பிகாஸ் அளவுக்கு அதிகமான பயம். எத்தனை பேர் டயாலிசிஸில் கஷ்டப்படுறாங்க. டயாலிசிஸ் பண்ணிட்டு கிட்னி வந்து கரெக்டாக வேலை செய்யறதில்ல, யூரின் சரியாக போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, யூரின் வந்து நார்மலாக வந்துட்டு போகிறது ஓகே, பட் உங்களுக்கு வந்து அதில் பிரச்சனைகள் வருது அப்படின்னா, ஸோ இன்ஃபெக்ஷன் வர்றதை பற்றி நான் பேச வரல, பட் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே தாண்டி நீங்கள் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போகிற அளவுக்கு உங்களுக்கு யுரினரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா, யுரினரி ட்ராக்கு, யூரின் பிளாடர், தென் கிட்னிஸில் ப்ராப்ளம் வருது சொன்னால், கிட்னிஸ் வந்து நிறைய ஃபியர் வந்து பார்த்தீங்கன்னா பய உணர்வை அது உள்ளே அடக்கி வச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த பயம் எதுக்கு வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு. அதாவது வாழ்க்கை எப்படி போகும், என் ஃப்யூச்சர் எந்த மாதிரி, நம்ம ஸ்டடீஸ் எப்படி, வேலை எப்படி, நம்ம பேரண்ட்ஸ் எப்படி காப்பாற்ற போகிறோம், இல்லை வீட்டை நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம், நம்ம வந்து 4 பேருக்கு முன்னாடி எப்படி நல்ல விதமாக வாழ போகிறோம். இனம் புரியாத பயம், தீய சக்திகள்னால பயம். இந்த தீய சக்திகளை பண்ணிட்டு அந்த சக்திகள் நம்மளை அட்டாக் பண்ணும்போது அப்போ ஒரு பயம் உருவாகும். அது ஒன்று. மரண பயம். இப்படி பலவிதமான பயங்கள்னால எனர்ஜி வந்து கிட்னிஸில் ஃபார்ம் ஆகும். அப்போ கிட்னிஸில் அளவுக்கு அதிகமாக இது ஃபார்ம் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா கிட்னிஸ் என்னாகும்? அளவுக்கு அதிகமாக கூலிங் ஆகிடும். ஸோ கூலிங் எனர்ஜி அதிகமாக ஆக ஆக என்ன ஆகுதுன்னா ஃபில்ட்ரேஷன் அங்கே நடக்காது. பிகாஸ் கிட்னிஸ் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ கூலிங் அப்படின்னாலே ஹார்டு தானே. நீங்கள் எப்போ வந்து ஹீட் எனர்ஜி வருதோ அப்போ தானே வந்துட்டு உங்களுக்கு மசில் வந்துட்டு ஃப்ரீனஸ் கிடைக்கும். கூலிங் வந்தான்னா கண்டிப்பாக என்னாகும்? ஹார்ட் ஆகிடும். அப்போது ஃபில்ட்ரேஷன் நடக்காது இல்லையா? ஃபிசிக்கல் ஃபில்ட்ரேஷன் நடக்காது, எனர்ஜி ஃபில்ட்ரேஷனும் நடக்காது. அப்போது இந்த ஃபிசிக்கல் அண்ட் எனர்ஜி ஒன்று மிங்கிள் ஆனது. அப்போ எதுக்குமே தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணி பிரயோஜனமே இல்லை. அப்போ எனர்ஜியும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ கிட்னி, ஹார்ட்டு அண்டு நம்ம த்ரோட், இது எல்லாமே, அதாவது கம்யூனிகேஷன். ஸோ இது எல்லாமே ஒன்று சார்ந்து தான் இருக்கும். 7 சக்கரங்களும் ஒன்று சார்ந்து தான் இருக்கும். அதில் மெஜாரிட்டி இப்படி நான் சொல்ல வரேன். ஸோ இந்த இடங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுன்னா ஆர்கேஞ்சல் ஷாமுவேல் ஹீ வில் ஹெல்ப் யூ. உங்களை எல்லாத்துலேருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு அந்த லவ் எனர்ஜி கொடுத்து நல்ல விதமாக அந்த இமோஷன் நாட்ஸை பிரித்து விடுறதுக்கு ஆர்கேஞ்சல் ஷாமுவேல் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இவங்களை எப்படி நீங்கள் வந்துட்டு கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு டெம்பரவரியாக கனெக்ட் பண்ண விஷயத்த நான் சொல்லித்தரேன். பிகாஸ் இதை வந்து ஆர்கேஞ்சல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சாப்டர். அதில் வந்து அந்த எனர்ஜியும் ரொம்ப வந்துட்டு அதிகமான எனர்ஜி அது. அதனால ஆர்கேஞ்சல் ஷாமுவேல் வந்து நீங்கள் உங்கள் வீடுகளில் பிங்க் கேண்டில் கிடச்சிது அப்படின்னா, ரோஸ் கலர் கேண்டில் கிடச்சிது அப்படின்னா, அந்த ரோஸ் கலர் கேண்டிலை ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் கேண்டில் வந்து ஒரு 3 கேண்டில்ஸ் ஆர் 5 கேண்டில்ஸை வந்துட்டு ஒரே பிளேட்டில்
ஒரே பிளேட்டில் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டு நீங்கள் அந்த கேண்டில்ஸில் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு எரிய விடுங்க. அந்த கேண்டில்ஸை பற்ற வச்சு ஆர்கேஞ்சல் ஷாம்வேல் உங்கள் மனசார ப்ரேயர் பண்ணுங்கள். எப்போவுமே நம்மளுடைய மனசார ப்ரேயர் கூப்பிடக்கூடிய அந்த ப்ரேயருக்கு பவர் அதிகம். நீங்கள் ஒரு மந்திரம் சொல்லி இல்லை ஏதாவது அஃபர்மேஷன் சொல்லி அதுக்கு எல்லாத்துக்குமே பவர் இருக்குது. அதையெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம மனசார ஒருத்தரை கூப்பிடும்போது அவங்க வந்தே தீருவாங்க. சரிங்களா? பட் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இல்லையா, ஸோ ஐ இனிஷியேட் யூ. உங்களுக்கு வந்து ஆர்கேஞ்சல் ஷாம்வேல் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணுறேன், அவங்க உங்கள்கிட்ட கனெக்ட் ஆவாங்க. ஸோ 5 கேண்டில்ஸோ 3 கேண்டில்ஸோ வச்சுட்டு அதை பற்ற வச்சு ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு ஆர்கேஞ்சல் ஷாம்வேல் நான் இன்வைட் பண்ணுறேன் உங்களை. நீங்கள் இங்கே ப்ரெசென்ட் ஆகி எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இமோஷனல் பிளாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். இல்லை வீட்டுக்குள்ளே யார்கிட்டையாவது ரொம்ப சண்டையாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இமோஷன்ஸை கிளியர் பண்ண சொல்லுங்கள். இல்லை கோவமாக இருக்கீங்க, இல்லை வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கீங்க, இல்லை தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கீங்க, பயப்படுறீங்க அப்படின்னா இந்த எனர்ஜிஸை ஆர்கேஞ்சல் ஷாம்வேல் கூப்பிட்டு இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி லைட் எனர்ஜியை ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். அதாவது உங்கள் வீட்டையும் உங்களையும் லைட் எனர்ஜியால், அதாவது பிங்க் லைட்டால் கம்ப்ளீட்டாக நிரப்ப சொல்லுங்கள். அப்படி நிரப்ப சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும். முதல் தடவை பண்ணும்போது வித்தியாசம் தெரியலை அப்படின்னா இந்த செகண்ட் டைம் தேர்ட் டைம் பண்ணும்போது 100% உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து கண்ணால் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க, உங்களால் உணர முடியும். ஸோ உங்களுடைய டைம் வந்து நீங்கள் நிறையா கொடுத்துருக்கீங்க, எனக்கு ரொம்ப நன்றி. பட் நான் சொன்ன விஷயத்த வந்து நீங்கள் செய்து பாருங்கள். ஸோ ஆர்கேஞ்சல் ஷாம்வேல் இன்வைட் பண்ணுங்கள். இன்வைட் பண்ணி உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் நல்ல லைட் எனர்ஜி கொடுக்க சொல்லி கேட்டு சந்தோஷமாக இருங்க. நன்றி.